வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் சங்கீதம் 34 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவருங்கிற காரியத்தை குறித்து தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் பார்க்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருன்னு பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியணும். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவர்னு தெரியல அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட கர்த்தரை சரியாக நம்ம அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டோன்னா அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆமென். அதனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நாங்களுமே நம்முடைய ஊழியத்தில் ஆரம்பித்த நாட்களில் முதலாக நாம் போதித்த காரியம் கர்த்தர் நல்லவர் தான் ஆரம்பித்தோம். அதை எந்த அளவுக்கு நாம் போதித்தோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நல்லவராய் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைச்சார். அப்போது பேசின அந்த செய்திகள் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஆனால் திரும்ப இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சா நல்லதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாகவும் வரும். அப்போ இருக்கிறத காட்டிலும் 10 வருஷத்துக்கு முடி பேசுனதை காட்டிலும் இப்போ கர்த்தர் நல்லா நடத்துவார்னு நான் நம்புகிறேன். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ கர்த்தர் நல்லவருங்கிற தலைப்பில் தான் பார்க்க இருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நாம் நல்லா பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நாம் அவர் மேலே நம்பிக்கை உண்டாகும். இங்கே சொல்கிறார் பாருங்க சங்கீதக்காரன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெறும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, வெறும் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, அதை கொஞ்சம் ருசித்து பார்க்கணும். அப்போ இந்த காலை வேலையில் மாலை வேலை நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் எப்போதும் நல்லவர். எப்போதும் நல்லவர்னு சொன்னால் நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம். ஆமென். அப்போ சொல்லக்கூடிய நாம் எப்போதும் நமக்கு நல்லவராக இருக்கிறாரா? எப்போதும் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரா? ஏன்னா நம்ம எப்பயுமே நன்மையான காரியங்கள் வரும்போது கர்த்தர் நல்லவர்னு யோசிப்போம். ஏதோ ஒரு தீமையோ, ஏதோ ஒரு நெருக்கமோ, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவோம். கர்த்தர் நல்லவர்னு சொல்ல மாட்டோம், ஆனால் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவோம். ஏன் சைலண்ட் ஆகிடுறோன்னா, ஒருவேளை கர்த்தர் என்னை சரிப்படுத்துறதுக்காக சில காரியங்களை கொடுக்குறாரு, சில காரியங்களை அனுமதிக்கிறாரு அப்படின்னு நினச்சிருவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லது நடந்தால் கர்த்தர் நல்லவர்னு வேகமாக பேசுகிற நாம் ஏதாவது பிரச்சனை வரும்போது கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவோம். ஆனால் அப்பயுமே நீங்கள் சொல்லணும் கர்த்தர் நல்லவர்னு. ஏன் அப்படின்னா, எனக்கு நடக்கிற நிகழ்வுகள், எனக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அப்போ ஏன் தீமை நடக்குது? அப்போ தீமையை அவர் கண்டுக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னால், தீமையை கண்டுக்க மாட்டாருன்னு கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறங்கிற அறிவில் நான் எந்த அளவுக்கு வளரணும், வாழ ஆரம்பிக்கணும், தீமை என்னை அணுகாதபடி நானே அதுக்கு தடையாக என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். ஆமென். அப்போ கர்த்தர் நல்லவராக இருக்கிறாருங்கிற அந்த அறிவு எனக்குள்ளார எந்த அளவுக்கு மேலோங்குதோ அந்த அளவுக்கு நான் வாழ்ந்திருக்க முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, போராட்டமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்டவர் அறியாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அறிந்தவங்க சில பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, அப்புறம் ஆண்டவர் விட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்தோன்னு நினச்சிருவாங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு, அதை கொடுத்து அவங்கள சரிப்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு, அது முற்றிலும் தவறு. ஏன்னா எப்போதும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறவர் கண்டிப்பாக அவர் நல்லவராக மட்டும் தான் என்ன பண்ணுவார், இருப்பார். அப்புறம் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. சொல்லுங்க, தீமை செய்கிறவர் அல்ல, அவர் எப்போதும் நல்லவர். அவரை பற்றி தான் பைபிள் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். யாருக்கு நன்மை செய்தார் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிறவங்களும், சாபத்தில் இருக்கிறவங்களும், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும், நோயில் இருக்கிறவங்களுக்கும், தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும், வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லையா, சுகப்படுத்த முடியாத நோய், அது மாத்திரமல்ல மரித்தவனுக்கு,
அப்போ அவருடைய குணாதிசயமே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அவர் நல்லவர் மாத்திரம்தான். ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறாய் சுற்றி திரிந்தார்னு சொன்னான்னா அவரால் எந்த இடத்துலையும் தீமை வரவே இல்லை. அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கணும், அவர் நல்லவர் தான், அவர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல. ஏன் அதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறேன்னா, அப்போ தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி நம்பிக்கை இருக்குதுன்னா, நல்லது நடந்துச்சுன்னா அவர் மேலே நம்பிக்கை வருகிறது. ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாத காரியமாக என்ன பண்ணுது, யோசிக்க முடியாத காரியமாக இருக்குது, விளங்கி கொள்ள முடியாத காரியமாக இருக்குது. ஒரு விளங்கி கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறது நம்ம நினச்சிடறோம், டக்குனு இது கர்த்தர் தான் பொறுக்குன்னு பொதுப்படையாக அவர் மேலே போட்டுடுறோம். ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணிக்கணும், நன்மைன்னா அது கர்த்தர், தீமைன்னா அது பிசாசு. யோவான் 10:10 சொல்கிறாரு, திருடன் என்ன பண்ணுவான், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ பிசாசு என்ன சொல்லி கொடுத்து கூட ஜனங்கள் என்ன நினச்சிட்றாங்கன்னா, நம்மளை சரிப்படுத்துறதுக்காகவும் நம்ம பிரச்சனையை மாற்றுவதற்காகவும் நம்ம கர்த்தரண்டையில் இன்னும் சேருவதற்காகவும் கர்த்தர் இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாரு கொடுக்குறாருங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு மேலோங்கிடுது. ஒருவேளை இனிமேட்டு இந்த செய்தியை கேட்குறவங்களுக்காவது, இல்லைங்க கர்த்தர் நல்லவர் தான், அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு நல்லவர்னா, நல்லவர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாரு, மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ பொதுப்படையாகவே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் இருக்கும்போது அவரை நம்பக்கூடியவர்கள் எப்படி அவர் தீமை செய்ய முடியும்? அப்போ தீமை நடக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அவர்கிட்டேருந்து இல்லை வேற யார்ட்டேருந்து என்ன பண்ணுது எனக்கு வருது. அந்த தெளிவு நமக்கு வந்துட்டாவே அந்த தீமையை நாம் மேலோங்கி அதை மேலே வர முடியும். ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நான் மேற்கொள்ள முடியும். ஏன் மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், அது கர்த்தர் தான் கொடுக்குறாரு போல் இருக்கு, கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாமே யோசிச்சுறாங்க. அதுக்கு தகுந்தான மாதிரியே யோபு புஸ்தகத்தில் பார்த்தோம்னா யோபு சொல்கிறாரு, கர்த்தர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டான்னா தீமை பெறக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னன்னா, அவருக்கு அந்த கொஞ்சம் பெருமை, ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் அப்படிதான், ஆண்டவர்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுறாரு. ஆனால் அது கண்டிப்பாக அது தீமையை ஆண்டவர் தான் செஞ்சாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா பிசாசே சொல்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, யோபு வெளியடைக்கவில்லையா, ஆஸ்வதிக்கிறீ இல்லையா. அப்படின்னா பிசாசுக்கு தெரியுது தேவன் தான் யோபு ஆஸ்வதிக்கிறாருன்னு. ஆனால் யோபு என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, பிரச்சனை வரும்போது தேவன் தான் நன்மையை கொடுத்தாரு, அதெல்லாம் தேவன் தான் தீமை என்ன பண்ணுறாரு கொடுக்குற. நன்மையை ஆண் வாங்கிக்கிட்டோம், தீமை வரும்போது ஆண் வாங்கிக்கணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய காரியம், தேவனை நம்பக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் அங்கே யோபு பேசிடுறாரு. ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி பேசக்கூடாது. ஏன், அன்னைக்கு யோபுக்கு தெரியாது அந்த தேவன் எப்படி அவனை பாதுகாத்தாரு, அந்த பிசாசு எவ்வளோ பிரச்சனை யோபுக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் நாம் அந்த அந்த வசந்தனம் பண்ணோம், நம்ம 2 அதிகாரத்தை படிக்கும்போது என்னென்ன பிரச்சனை வருது என்ன பண்ணோமா படிக்கும்போது அதை ஏன் எழுதி வச்சுக்கிறாரு, நான் இது மாதிரி தெரியாமல் சொல்லிட்டேன்பா, ஆண்டவர் தான் எல்லா தீமையும் கொடுக்குறாரு நன்மையும் கொடுக்குறாருன்னு பொதுப்படையாகவே நான் சொல்லி வாழ்ந்துட்டேன். ஆனால் நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு ஆவியான ஒரு வெளிப்பாடை கொடுத்து, இல்லை தீமையை தேவன் கொடுக்கல, தேவன் எப்போது நல்லவருங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரணுங்கிறதுக்காக தான் அந்த புஸ்தகத்தை கர்த்தர் என்ன பாருங்க எழுதி வச்சிருக்கிறார், அவன் சொன்னதையும் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு தேவன் பொறுப்பு அல்ல, நல்லா விளையங்கணும். ஏன் சில பேர் நம்ம தேவன் பொறுப்பு இல்லை நான் தான் பொறுப்புன்னு சில பேர் என்ன பண்ணுறோம், அதை அப்படியும் கிடையாது. நான் தான் பொறுப்பு இல்லை, ஏன்னா நான் தேவனை நம்பக்கூடிய ஆளாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ நான் பொறுப்பு இல்லைங்க, வேற ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குது, அதை நான் தடுத்து நிறுத்தணும். அப்போ நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னால் நான் தான் என்ன தான் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தேவனை நான் விசுவாசிக்க முடியவே முடியாது. அப்போ எந்த இருந்தாலும் டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடணும், அவன் தான் பிசாசு தான் என்ன பண்ணுற பிரச்சனை. அப்போ கர்த்தர் எப்போதும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், எப்போதும் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ எப்போதும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறதால தீமை வரும்போது நான் என்ன பண்ணும், அதற்கு நான் எதிர்த்து என்ன பண்ணும், நிற்கணும். அப்போனா கர்த்தர் என் கூட எனக்கு உதவியாக இருந்தால் அதை எதிர்த்து நின்று அதில் மேற்கொள்ள முடியும். அப்போ நான் மாட்டியும் தீமைகள் வரும்போது அமைதியாக இருந்துட்டேன்னா நான் அது கர்த்தர் தான் கொடுத்தாரு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சில பேர் நம்ம சொல்லும் தெரியுமா, என்னது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிறத போல நம்ம கர்த்தர்ட்ட வரும்போது
இல்லையா? இதே ஒரு ஒரு தவறு செஞ்சிடறோம், அது வேற ஒருத்தவங்க செஞ்சிடறாங்க, அந்த தவறை ஒருத்தர் சொல்லும்போது நான் செய்யலைன்னு சொல்லிடுவோம் டக்குன்னு. ஏன்? அது என் மேலே பழி வந்துருன்னு. அப்போ நம்ம என்ன நினச்சோம், சில வேலைகள் என்ன பண்ணுறோம், ஏன் ஆண்டவர் மேலே பழி போட்டுக்கிட்டு நம்ம பொதுப்படையாக என்ன பண்ணுறோம், இருந்துன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும், கர்த்தர் எப்போது எனக்கு நல்லவரா என்ன பண்ணுறார், இருக்கிறார். இன்னும் நல்லவராக இருக்கிறது நிறைய சான்றுகள் இருக்குது. என்ன சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், சங்கீதக்காரன் எழுதுறான் பாருங்க, சங்கீதம் 136 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், கிருபை. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். என்ன சொல்றாருன்னா, வானங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியணும் கர்த்தர் நல்லவர் தான். அப்புறம் இங்க பாருங்க, தண்ணீருக்கு மேல பூமியை பரப்ப கடலை பார்க்கும்போது என்ன தெரியும் நமக்கு, கர்த்தர் நல்லவர் தான். என்ன பண்ணும், அப்போ ஒவ்வொன்றையும் அவன் விவரித்து பார்த்துட்டு சங்கீதக்காரன் முடிவுக்கு வரான். வானத்தை பார்க்குறான், பூமியை பார்க்குறான், தண்ணீரை பார்க்குறான், மிருகத்தை பார்க்குறான், இல்லையா? அது எல்லாத்தையும் பார்த்துருமோன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறதால தான் அந்த கடல் தண்ணி இன்னும் உள்ளே வராமல் என்ன பண்ணுது, இருக்குது. எந்த அணையும் அதுக்கு போடவே இல்லை, இல்லைங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல சுனாமி நடந்ததுக்கு அதுவே அவ்வளோ அழிவு வந்துச்சுன்னா, ஆனால் பாருங்க அந்த அழிவு அதோட சரி, அதன் பிறகு ஒன்றும். இப்போ அதையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுனாமி வந்ததும் என்ன காரணம், கர்த்தர் தான் காரணம். சுனாமி அனுப்பி என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்ட்டாங்க. அப்போ எதெல்லாம் மனுஷனுக்கு விளங்கலையோ, எதெல்லாம் மனுஷனுக்கு புரியலையோ அதெல்லாம் கர்த்தர்னு வச்சிருவான். எதெல்லாம் புரியுதோ அது அவன்னு வச்சுக்குவான், இன்னொன்று ஆண்டவர்னு வச்சுக்குவான். இது ரெண்டு தான் என்ன பண்ணுவான். அப்போ நமக்கு புரியாததும் விளங்காததையும் ஆண்டவர் பேரில் பழிய போட்டுட்டு எது நமக்கு புரியுது அதை நம்ம வச்சுக்குவோம். அப்படி இல்லை, எப்போது எனக்கு கர்த்தர் நல்லவர் என்ன பண்ணுறாரு. இப்போ சங்கீதக்காரங்க சொல்கிறான், வானத்தை பார்க்குறேன் அவர் நல்லவர், பூமியை பார்க்குறேன் அவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீரை பார்க்குறேன், அவரை பார்க்கும்போது நல்லா இருக்கு. சூரியனை பார்க்குறேன், நல்லவராக இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த சூரியன் அவ்வளோ வெப்பமாக இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு குளிரிட்டு இருக்குது. மே மாதம் வரும்போது எப்படி இருக்கும், பட்டையை உரிக்கும் இல்லையா? அந்த பட்டையை உரிக்கிற அந்த சூரியன் கொஞ்சம் நெருங்கிச்சுன்னா எரிஞ்சிருவோம் இல்லைங்களா? அப்போ எங்கே இருந்தால் அந்த மனிதனுக்கு சரியாக இருக்குமோ அது வரைக்கும் தான் நிறுத்துறாரு. அது அப்போ அவர் நல்லவராக என்ன பண்ணுறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் நல்லவர் இல்லாமல் இருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும். இந்த சிதம்பரம் பட்டணத்தில் அந்த ஒரு ஊர் இருக்கு பார்ப்போம், அங்கே மட்டும் லேசாக கொஞ்சம் இறக்கும், அவங்கள என்ன பண்ணுறோம், லேசாக அவங்கள போட்டுருன்னு யோசிக்கணும். ஆமாம், அப்படி இல்லவே. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் விளங்காத காரியத்துக்கெல்லாம் கர்த்தர்னு வச்சிடறோம். அதனால என் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும், இனிமேட்டு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது கர்த்தர் பொறுப்பு அல்ல. அப்போ நான் என்ன பண்ணும், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி அந்த விசுவாசத்தில் நான் போராடி அதில் வெற்றி கொள்ள வேண்டிய எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது. அப்போ இவன் சங்கீதக்காரன் புரிஞ்சிச்சு, அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு, வானத்தை பார்க்கும்போது தெரியுது கர்த்தர் நல்லவர்னு, பூமியை பார்க்கும்போது தெரியுது கர்த்தர் நல்லவர்னு, தண்ணீரை பார்க்கும்போது தெரியுது கர்த்தர் நல்லவர்னு இல்லையா? தேவையானப்போ மழை பெய்யுது, தேவையானப்போ குளிருது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியணும் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? அப்புறம் இங்கே பார்த்தீங்க சொல்லுவோம், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை. அப்போ பாருங்க, வெறும் பகலில் சூரியனை வச்சுட்டு இரவுல இருட்டா வைக்கவே இல்லை. ஏன் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சில நேரத்தில் நம்ம சின்ன லைட்டை போட்டுட்டு ரூம்லேயோ இல்லை வீட்டிலையோ உட்காந்தா நமக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, நான் அழகாக என்ன பண்ணுவோம். இப்போ தான் இப்போலாம் அங்கே இங்கே ஸ்டார் மாதிரி லைட்லாம் வச்சு விட்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நட்சத்திரத்தை வச்சு அதை ரசித்து நம்ம நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்குன்னு அதை வச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லாமா? அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கணும், கர்த்தர் எனக்கு நல்லவர் என்ன பண்ணுறாரு. அப்போ இது அநேகருக்கு வச்சுக்கிறாரு. அதை நான் எடுத்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் நல்லவர். சொல்லாமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக போய் சொல்லணும்னா, அந்த கர்த்தர் நல்லவர்னு நான் நினைக்கும் போது தான் அவர் நம்ப முடியும். அவர் நம்பும் போது தான் நான் பாக்கியவானாய் மாறவும் முடியும். பாக்கியவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, முதல் கர்த்தர் நல்லவர் நான் பண்ணணும், நம்பணும். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென்.
யார் பாக்கியவானா? எந்த மனுஷன்லாம் அவர் நல்லவர் நம்புறானோ அவன் பாக்கியவான். ஆமென். இப்ப மனுஷனுக்கே அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாம் அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவர் பெரியவர் தான், அவர் எப்போது நன்மை செய்கிறவர் தான், எனக்கு அவர்கிட்ட நன்மை மாத்திரம் தான் வரும், அவர்கிட்ட எனக்கு தீமை வரவே வராது என்பதை நான் எந்த அளவுக்கு தெளிவாய் நான் யோசித்து அதை நான் பேசிக்கொண்டு எனக்கு என் கர்த்தர் நல்லவர் நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நன்மை வந்துகிட்டே என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றது? அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்ப நீங்களும் நானும் பாக்கியவான்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். ஆமென். அப்ப கர்த்தரை குறித்த அறிவுல நான் வளரும் போதுதான் எனக்கு வாழ்வு என்ன பண்ணும், உண்டாகும். அவரை குறித்த அறிவு எனக்கு இல்லாம போச்சுன்னா வாழவே முடியாதான் சொல்றாரு பாருங்க. ஓசியாவில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம். ஏன் ஜனங்கள் வாழ முடியல? ஏன் ஜனங்கள் முன்னேற முடியல? ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மேலே வர முடியல? ஏன் அவருடைய ஜனத்தை நல்லா வைக்க மாட்டேன்னு சொல்றாரா அப்படின்னா, இல்லை, கர்த்தர் நல்லவருங்கிற அறிவில் அவங்க வளரவே இல்லை. இதில் உலகத்தில் சில காரியத்தை செஞ்சு வெற்றியாக வாழ்ந்துடுறாங்க இல்லைங்களா? சில பேர் நல்லா படிக்கிறாங்க, சில பேர் நல்லா வேலை செய்கிறாங்க, சில பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட நிலை ஒரு நிலைக்கு மேலே அவங்களால உயர முடியல. ஏன் உயர முடியல அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எப்படிப்பட்டவர் சரியான அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போனதால தான் அவர்களால் மேலே வரவே முடியல, ஒரு விடுதலைக்குள்ளார போகவும் முடியல. அதனால தான் சொல்கிறாரு பாருங்க, யோவான் 8:32 சொல்கிறார் இல்லையா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எந்த சத்தியம்? கர்த்தர் நல்லவருங்கிற சத்தியத்தில் வளர்ந்துட்டோம்னா நான் விடுதலையாக இருப்பேன். ஆமே, அங்க சொல்றார் இல்லையா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம். அப்படின்னா அவர் கர்த்தர் யாருன்னு சரியான தெளிவும் புரிதலும், அவருடைய குணத்தை பற்றியும் அவருடைய தன்மையை பற்றியும் தெரியாத ஜனங்கள், அவரை குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்கள் வாழ்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவரை குறித்த நல்ல அறிவிலையும் நல்ல சிந்தனையிலையும் என் கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான், என் கர்த்தரை இப்படி தான் என்னை வாழ வைப்பார். இந்த என் இயேசுவை பற்றி சொல்லும்போது சொல்றதே, புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அது மாத்திரமல்ல, பிசாசு பிடியில் இருக்கிற விடுதலையாக்குனார் இல்லையா, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனார். அப்ப என் கர்த்தர் 24 மணி நேரம் நல்லவர் என்ன பண்றாரு? எத்தவர் ஆமென் சொல்றது? அப்ப அந்த எப்போது என் கர்த்தர் நல்லவருங்கிற அறிவில் நான் 24 மணி நேரமும் என் வாழ்க்கையும் இவருடைய வார்த்தைகளையும் என் குடும்பத்தையும் என் சூழ்நிலைகளையும் நான் சரிப்படுத்த எனக்குள்ளார விடுதலை என்ன பண்ணும் சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன விடுதலையாக்கும். ஆமென். அதான் சொல்றாரு, மெய்யாகவே என்ன பண்ணுவீங்க நீங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப குமாரன் எப்படி விடுதலை ஆக்க முடியும்? அவர் நல்லவருங்கிற கண்ணோட்டத்துல அந்த எண்ணத்துல நான் போனாதான் எனக்கு விடுதலை என்ன பண்ணும், வரும். அப்ப அந்த கண்ணோட்டம் எனக்கு எப்ப நன்மை வரும்போது மாத்திரமல்ல, ஒரு சிக்கலான நேரத்துல கூட நான் முடிவு பண்ணணும், இதுல எனக்கு கர்த்தர் நன்மையை மாத்திரம் தான் என்ன பண்ணுவார். சத்தத்தை காணுமே ஒண்ணு. அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், எந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அதில் விடுதலை. அப்போ கர்த்தர் நல்லவருங்கிற அறிவிலே நான் வாழ ஆரம்பித்து அந்த சத்தியத்திலே வாழ ஆரம்பிச்சுன்னா எனக்கு எல்லாத்திலும் விடுதலை. சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள அந்த சத்தியம் என்னை எல்லா விதத்திலும் விடுதலையாக்கும். விடுதலையின் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள என் வாழ்க்கையில, என் கையின் பிரயாசத்தில், என் குடும்பத்தில், இந்த ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை நான் பார்ப்பேன். ஆமென். இப்போ எப்படி விடுதலை உண்டாகும் அப்படின்னா, இப்படி தான் விடுதலை உண்டாகும். அப்போ நான் அறிஞ்சிக்கிட்டேன்னா விடுதலை, சரியாக அறியலைன்னா என்ன பண்ண முடியாது. அப்போ கர்த்தரை 24 மணி நேரம் இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னன்னாலும் பார்க்கலாம், எதனாலும் பார்க்கலாம். ஆனால் என் கர்த்தர் நல்லவர் தான். அப்படின்னு சொல்லாமா? சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, பாப்பாட சொல்லு, உன் கர்த்தர் நல்லவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். 24 மணி நல்லவராக இருக்கிறார். ஆமென்.
அவர் நல்லவர் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நாம் அந்த வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை நான் வெளிப்பாட்டுக்குள்ளார நான் அறிஞ்சிட்டேன்னா என் வாழ்க்கையில விடுதலை என்ன பண்ணும்? அப்போ இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் கட்டி வச்சிருக்கான் பிசாசு ஒரு பிரச்சனையை, அதை நான் எப்படிங்க உடைச்சி எறிகிறது அப்படின்னு சொன்னால், நான் என் கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான், அவர் எனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வார், இதில் ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுப்பார், இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பொல்லாத பிசாசின் கிரியைகளை நான் வேறோட என்ன பண்ண போகிறேன், நான் அழிக்க போகிறேன். நீங்கள் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை என்ன பண்ணுவீங்க? அதாவது சங்கீதக்காரன் நல்லா சொல்கிறான், ருசிச்சு பாருங்கன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? கர்த்தர் நல்லவர்னு தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லல. எப்படி சொல்றாரு ஆளு? ருசிச்சு பார்க்கதானே தெரியுமா அர்த்தம்? சொல்லு, சாப்பிட்டு பார்க்குறோம். அதாவது அசை போட்டு பார்க்கணுமா? என்ன பண்ணும்? எப்படி அசை போட்டு பார்ப்போம்? ஒரு மாம்பழம் இருக்குது, நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளே போட்டு என்ன பண்ணும் அப்படிம்போம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை காதால கேட்டு, நல்ல வார்த்தைகளை கேட்டு அதை உள்ள எடுத்து நான் அசை போடணும். அதுக்கும் ஆயுதம் அவசியமா இருக்குது. என்ன பண்ணுறது அவசியமா இருக்குது? அப்ப நான் கர்த்தர் நல்லவருங்கிற சத்தியங்களை நான் கேட்கணும், கேட்டு அதை நான் பேசணும். அப்ப ருசிச்சு பார்க்கறதுன்னா சாதாரணமானது அல்ல. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் எப்படி ருசிக்கிறது? அவர் மேல நம்பிக்கை வந்தால் தான் ருசிக்க முடியும் இல்லைங்களா? இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துருக்க ஒரு மாம்பழமோ ஒரு கொய்யா பழமோ நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன், இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க, நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எடுத்து அதை சுவைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுது அது. ஆமாம், நான் போன தடவை சாப்பிடும்போது அது நல்லாதில்ல தான், ஆனால் இன்னைக்கு நல்லா என்ன பண்ணுது. அப்போ ஒரு முறை நான் சரியாக தேவனை நல்லவர்னு அறிந்து கொள்ளாமல் விட்டுதால அப்படியே போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன், அன்னைக்கு நான் சரியாக அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் அறிந்து கொள்ளுகிறேன். அது அவரை ருசிக்க போகிறேன். அதை ருசிக்க 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 அவரது நல்லவருங்கிற ருசி எனக்குள்ளார போக போக எல்லா நன்மை எனக்குள்ளார என்ன பண்ணு வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். அவர் மேல், யார் மேல? கர்த்தர் நல்லவருங்கிறவர் மேல இருக்கும்போது நம் பாக்கியவான். ஆமென். அப்ப ஆணித்தரமா இந்த வருஷத்துல இதுதான் திரும்ப திரும்ப பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர் தான். அப்ப ஒரு பிரச்சனையை பாக்குறீங்க, நீங்க முடிவு பண்ணும், இது கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஆமென். அதான் நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, உங்க வீட்டுக்கு ஒரு நாய் உள்ள வந்துருது, கர்த்தர் தான் அனுப்புனார் அந்த நாய். இந்த கறி குழம்பு எடுத்து கொடுன்னு சொல்லுவோமா என்ன? கர்த்தர் அனுப்புனா என்கிட்ட சொல்லியிருப்பாரு, அது முதல்ல அடித்து திறத்துமோ. ஆமாம் தானே? அப்போ கறி குழம்புன்னா விட்டுற பிரச்சனை இல்லை, அது அடித்து துரத்திடுறோம். சாம்பார் என்ன பண்ணுறோம்? சரி சாப்பிட்டு போனால் போகுதுங்கிறோம். அப்போ நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, எது கொஞ்சம் காஸ்ட்லியோ அதெல்லாம் கர்த்தர்னு பிடிச்சிக்கிறோம், எது சாதாரணமாக அதை விட்டுறோம்னா என் கர்த்தர் அதை எனக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்போ அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் யார்கிட்ட இருக்குது? என்னகிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? அப்போ அனுமதிப்பதும் அனுமதி மறுக்கிறது என்கிட்ட இருக்குது. அப்போ நான் இன்னைக்கு எனக்கு தீமை வரும்போது நான் அதை அனுமதிக்கிறது இல்லவே, மறுக்கிறேன். எனக்கு தீமை வரவே வேணாம், அதை நான் விரும்பல. எதை நான் விரும்புகிறேன்? நான் நன்மையை விரும்புகிறேன், நல்ல பாதுகாப்பை விரும்புகிறேன். அதனால என் கர்த்தர் நல்லவர் தான், அவர் நன்மையை மாத்திரம் என்ன பண்ணுவார்? ஆமென் சொல்லலாமா? சரி, அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்பதான் நாம் அவரை விசுவாசிக்க முடியும், அவரை நம்பவே முடியும். எது எப்படிப்பட்டவன் தெரியாமல் போனால், அதாவது தீமை செய்கிறவர்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விசுவாசம் என்ன பண்ணாது? வராது. என்ன வராது? விசுவாசம் வராது. இல்லை விசுவாசம் வருமா? தீமை செஞ்சிட்டாரு, ஒரு தீமை நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன், தீமை அவர் தான் செஞ்சுட்டா, விசுவாசம் வருமா? அவர்கிட்ட போவே மாட்டேங்க. அவர்கிட்ட போய் ஏங்க சொல்லிட்டு இல்லைங்களா, அவரே தீமை அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஏன் ஆண்டவரை தீமை செஞ்சு சொல்ல முடியாது, ஏன்னா நானே முடிவு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நல்லவர் முடிவு பண்ணால் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், விசுவாசம் வர ஆரம்பிக்கும், அந்த விசுவாசத்தை நான் வளர ஆரம்பிப்பேன். விசுவாசத்தில் வளர ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை நான் மேற்கொண்டு என்ன பண்ணுவேன்? தீருவேன். அப்போ எனக்கு விசுவாசம் செயல்படணும் அப்படின்னாவே கர்த்தர் நல்லவங்கிற அறிவு எனக்கு வந்தால் தான் செயல்படும். சில பேருக்கு விசுவாசிக்கிறேன், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் தெரியுமா? ஆனால் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், ஆனால் ஏன் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால், எனக்கு அடிப்படையாக அவர் நல்லவருங்கிற எண்ணம் அதிகமாக என்ன பண்ணல, எனக்குள்ளார மேல ஓங்காமல் விட்டுதால நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் செயல்பட முடியல. எனக்கு அது செயல்பட வைக்கவும் தெரியல. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணணும், எனக்கு கர்த்தர் நல்லவர் தான், அதனால அவர் நல்லவராக இருக்கிறதால எனக்கு விசுவாசம் அவரே என்ன பண்றாரு? துவக்குகிற பைபிள் சொல்லுது இல்லையா, 12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு நிறைய நெருக்கங்களும் பிரச்சனை வரும்போது, நான் கர்த்தர் எனக்கு நல்லவர் தான் நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது, அவர் நம்பி இருக்கும்போது விசுவாசம் என்ன பண்றாரு, எனக்குள்ளார என்ன பண்றாரு, துவக்குகிறார். துவக்குற என்ன பண்ற தெரியுமா, அதை சரியான விதத்துல செய்து முடிப்பு வரைக்கும் இருக்கப்ப. விசுவாச துவக்குறும் முடிக்குறமா இருக்கிற இயேசுனா இன்னைக்கு துவைக்கிட்டு கடைசி வரைக்கும் வைக்கிறதையும் சொல்றாரு. ரெண்டாவது, ஒவ்வொரு செயலுக்கும் விசுவாசம் என்ன பண்ணும் வேணும். ஒவ்வொரு செயலுக்கும் விசுவாசம். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் வரும்போது, அவர் மேல் நம்பிக்கை வரும்போது, நான் விசுவாசத்தை செயல்பட ஆரம்பிப்பேன், அதை முடிச்சிருவேன். திரும்ப அடுத்ததுக்கு வருவேன், திரும்ப நான் நல்லவர்னு ஆரம்பிக்கிறேன், திரும்ப நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன், அதை செய்து முடிச்சிருவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முடிக்கணும், திரும்ப துவக்கணும், திரும்ப முடிக்கணும். அப்போ நான் எப்போதும் நான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எப்போது நல்லவருங்கிற அறிவின் வார்த்தைகளை நான் பேசிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், எப்போது நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட நல்லவர்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையும் விசுவாசம் வருது இல்லையா, அதன் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அந்த தேவனை நான் பிரியப்படுத்துகிறேன். தேவனை என்ன பண்ணுறேன்னா, என்ன எப்படி பிரியப்படுத்துகிறேன், கர்த்தாவே நீங்கள் நல்லவர் தான்னு சொல்லாமல் ஒன்று சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஆமென். இது சொல்கிறார் இல்லையா 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன பண்ணுவாராம், நமக்கு விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவர் என்ன பண்ணுவாரா, நமக்கு ஒவ்வொரு நாளும் பலனை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாராம்? அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நல்லவருங்கிற அறிவில் நான் வளர்ந்து கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தின் மூலமாக எனக்கு பலன் வருது. சொல்லுங்க பக்கத்தால, கர்த்தரை நல்லவர்னு நம்பும்போது, நல்லவர் என்று விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தை துவக்குகிற இயேசு எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தின் மூலமாக பலனை அளிக்கிறார். ஆமென். அப்போ நன்மை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இப்படி தான் என்ன பண்ணும். அப்போ ஒவ்வொரு முறை நான் விசுவாசத்தில் அவர் நம்ப அதில் செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே சொல்கிறாரு பாருங்க, அவர் தம்மை தேடுகளுக்கு என்ன கொடுக்குறாராம், பிரச்சனையை கொடுக்கல. என்னத்தை கொடுக்கல? சில பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நான் இந்த கோவிலுக்கு வந்ததுலேருந்து ஒரு பிரச்சனையாகவே என்ன பண்ணுது இருக்குதுங்க. கீழப்பெருமையெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, புதுசாக வராங்க இல்லையா, வந்த அன்னைக்கு வந்துடுவாங்க, ரெண்டாவது வரும்போது என்னன்னு தெரியல, அன்னைக்கு வந்ததுலேருந்து இங்கே வரவே என்ன விட மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாக என்ன பண்ணுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, இங்கே வருவதற்கு வர விடாத அளவுக்கு பிரச்சனை நடக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா, இங்கே வருவந்தான் பிரச்சனை முடிஞ்சிருங்கிறதுக்காக வர விடாமல் இருக்குது. பேருக்கு புரியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே வருதுதான் பிரச்சனை நினைக்கிறாங்க. இல்லைங்க, அந்த பிரச்சனை உங்களை இங்கே வந்துட்டு அந்த பிரச்சனையை தாண்டி இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை வருது. ஆனால் அவங்க நினைச்சிடறாங்க இங்கே வர்றதுக்கே பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. அது கிடையவே. அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, இங்கே வர்றதுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த பிரச்சனையை பார்க்காம இங்கே நான் என்ன பண்ணும் வரணும். ஏன்னா அப்போதான் அந்த பிரச்சனை போகும். அந்த பிரச்சனை என்ன பண்ணும், அப்போ பிரச்சனை போகும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம நினைக்கிறோம் இங்கே வருத்தே பிரச்சனையை என்ன பண்ணுது இல்லையா. கிளம்புறமே அடிக்க அந்த பெரிய காரணம் சொல்லுவாங்க, வரணும் தான் ஏன் நினைக்கிறேன், அன்னைக்கு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அதிலே போயிடுது. அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, அன்னைக்கு பார்த்து ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, அன்னைக்கு பார்த்தா தண்ணி பிரச்சனையாக இருக்கும், வர முடியாது. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது வருது. அவங்க நினைக்கிறாங்க இங்கே வரக்கூடாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை வருது போல் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை, அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்காக அதை தாண்டி இங்கே என்ன பண்ணும் வரணும். இங்கே அதை தாண்டி இங்கே வந்துட்டேன்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் என்ன பண்ணுறோம். அப்போ இங்கே வருவதற்கு தடையா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை மேற்கொண்டு இங்கே என்ன பண்ணும்,
ஏன்? என் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், அவர் நான் நம்புறேன், நான் பாக்கியவானா இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன், அவரை நம்புறேன், அவர் எனக்கு விடுதலையை கொடுப்பார், அவரை தான் நான் நம்பிக்கையா இருக்க போறேன், அவரை சார்ந்தான் வாழ போறேன். நான் முடிவு எடுத்துட்டு இங்க என்ன பண்றேன், வரேன். இங்க வரும்போது அந்த பிரச்சனைக்குரிய எல்லா பதிலையும் ஆண்டவர் என்ன பண்ற போறாங்க, செய்திருப்பாராமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அதனாலதான் ஆலயத்துக்கு வரும்போது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, வராம இருக்கிறதுக்காக பிரச்சனை வரவே இல்லை. இங்க வரும்போது அந்த பிரச்சனைக்கு பதிலை தேடும்படியே தான் என்ன பண்ணுது, எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப வரும்போதே முடிவு, ஏதாவது பிரச்சனை முடிவு பண்ணிடணும். இல்லை நான் இன்னைக்கு சபைக்கு என்ன பண்ணுவேன், போய தீருவேன், இன்னைக்கு போய தீருவேன். ஆனா சில பேர் 100க்கு 90 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. 190 பேர் அவ்வளோ நாள் உடம்பு நல்லா தான் இருந்தது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலைல தான் உடம்பு முடியலம்மாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால தான் அது வருது. அதெல்லாம் என்ன, ஒரு கணக்கு போட்டு வைப்போம் இல்லையா? 10 ரூபா வந்தால் ஒரு கணக்கு போடுவோம், 100 ரூபா வந்தால் ஒரு கணக்கு போடுவோம், 1000 வந்து கணக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அது ஒரு கணக்கு போட்டுருவோம், இது இதனால் வந்திருக்கும், அது அதனால் வந்திருக்கும், அப்போ இதை நம்ம விட்டுட்டோம்னா அது போயிடும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் பாருங்க, அந்த வாரம் கணக்கு போட்டாங்க இல்லையா, அடுத்த வாரமும் அதே கணக்கு தான் வரும். அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணும், வராமல் இருப்பதற்கு என்ன கணக்கு அதை என்ன பண்ணுவாங்க, வந்துக்கிட்டே. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், இங்கே வராமல் இருக்கிறதுக்கு கணக்கு போடுறது இல்லை, வர்றதுக்கு நான் என்ன கணக்கு போடுறது. அதெல்லாம் சொல்கிறது, உடம்பு சரியில்லையா, உனக்கு பரவாயில்ல, எப்படினாலும் நீ மாத்திரை போட தான் போகிற, அது முத நாள் என்ன பண்ணுற, மாத்திரைய போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, சத்தத்தே காணுவேன். அப்போ இதெல்லாம் நாம் கர்த்தரை நம்பி வந்து, கர்த்தர் நல்லவர் வந்து அவரை ருசித்து பார்வதற்கு ஒரு வழி. அவரை ருசிச்சோம்னா விடவே மாட்டோம், அவர் ருசிச்சிட்டோம்னா விடவே மாட்டோம் இல்லையா? ஒரு முறை ஒரு மாம்பழத்தையோ எடுத்து ருசிச்சிட்டோம், என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே இது நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா? ஏன்? அதை நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன், அந்த டேஸ்ட் எனக்கு என்ன பண்ணுது. அப்போ வருஷம் கூட போயிருக்கலாம், போன வருஷம் சாப்பிட்ற இந்த வருஷம் ஒரு வருஷமே சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இந்த பழம் சூப்பரான. அப்போ கர்த்தர் எனக்கு நல்லவருங்கிற அந்த ருசியை நான் சுவைக்க 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 தான் என் வாழ்நாட்களில், என் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் என்ன பண்ணும், ஒரு தான் சங்கீதக்காரன் அடித்து சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் அதை ருசித்து பார்த்துருக்குறான், ருசித்து பார்த்து அங்கே எழுதுறான். வானத்தை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுது, பூமியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்? என் கர்த்தர் நல்லவர் தான், தீமை கொடுக்குறவர் அல்லவே அல்ல, அவர் எப்போது நன்மை செய்கிறவராக என்ன பண்ணுறார், இருக்கிறார். அப்போ தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், இன்னைக்கு எதுலாம் உங்களுக்கு இருள் போல இருக்குதோ, ஒரு பயம் போல இருக்குதோ, நீங்கள் முடிவு பண்ணும், என் கர்த்தர் நல்லவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமாம். அதனால் எனக்கு நன்மை வரப்போகுது, எனக்கு பாதுகாப்பு வரப்போகுது, எனக்கு சுகம் வரப்போகுது, நான் நல்வாழ்வுக்குள்ளார போக போகிறேன், நான் ஏராளத்துக்குள்ளார போகிறேன், தாராளத்துக்கு போவேன். ஏன்னா என் கர்த்தர் என்ன பண்ணுவார். ஆமாம். அதான் சொல்கிறாரு பாரு, விசுவாச துவக்குறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி பயணம் பண்ணோம்? இயேசுவை நோக்கி நாம் என்ன பண்ணோம், பயணம். அது அந்த பயணம் எப்படி போகணுமா, பொறுமையோடு ஓடக்கடவும் சொல்லுது. எப்படி ஓட சொல்லுது? பொறுமையோடு ஓடக்கடவும். அப்போ பொறுமை என்னன்னா, அவரை அறிந்து அவரை புரிந்து, என் கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு தெரியும். அரசு பரிசில் வரும்போது என்ன பண்ணாது, நான் பொறுமையாக உட்காந்து, என் கர்த்தர் இப்படிப்பட்டவர் தான், எனக்கு நன்மை செய்கிறது தான், எனக்கு பாதுகாப்பை கொடுக்கறது தான், எனக்கு சுகத்தை கொடுக்கறது தான், எனக்கு நன்மை மாத்திரம் தான் உங்களுக்கு கொடுப்பார், அவர்கிட்ட எவ்வளவு வேணும், தீமை இல்லவே இல்லை. அப்போ தீமையே இல்லாமல் நன்மையை மாத்திரம் கொடுக்குற இந்த கர்த்தர் நல்லவர். நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் பிரகடனப்படுத்தும் போதெல்லாம் நன்மை வந்துக்கிட்டே என்ன பண்ணும். எத்தனை அம்மன் சொல்லுது, இப்போ வாயை திறந்து என்ன பண்ணும், காலையில் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் நல்லவர், கர்த்தாவே நீர் வல்லவர், கர்த்தாவே நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யும்படி நான் அடைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், என்கிட்ட என்ன இருக்குன்னு இல்லையோ எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட கொடுக்க போகிறீங்க, என்னை கொண்டு செய்ய போகிறீங்க, கர்த்தர் நல்லவர் என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க, அதனால் என் வாழ்க்கை நன்மை மாத்திரம் என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அப்போ அந்த அறிவில் நான் வளர்ந்தேன். அவ்வளோதான் சத்தியத்தின் அறிவியலுக்கு சத்தியம்னா இந்த இதுக்குரிய சத்தியத்தை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணும். எந்த மாதிரி சத்தியத்தை? நல்லவராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்றியா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடையவே மாட்டேன். எப்படி அவன் தாழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? ஆடு மேய்க்கிறானே, எப்படி தாழ்ச்சி அடைக்க முடியும்? கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், அவ்வளோதான். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறாருங்க, நான் நல்ல மேய்ப்பரை நான் தெய்வமாக நான் ஆண்டவராக கொண்டிருக்கிறேன். அவனுக்கு முடிவு பண்ணிட்டான், என் கர்த்தர் நல்லவர், நான் ஆடு கூட மேய்க்கலாம், ஆனால் அவருக்கு எனக்கு நல்லவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறார்.
அதான் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு பேசி 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 அவரை துதிச்சு 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 ராஜாவா போயிட்டான். ராஜாவா போனான்னு சொல்றான் அவர் நல்லவர் தானே. ஏன்னா அவன் அந்த அந்த ருசியை பிடிச்சிட்டான். அதை என்ன பண்ணிட்டான், அந்த ருசி சாரத்தை அதையே ருசிச்சிட்டான். அதையே பிடிச்சிட்டு அவன் போக 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 அவனுக்கு மேன்மை என்ன பண்ணுது. அதான் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணு என்ன பின் தொடருங்கிற. என் கர்த்தர் நல்லவருங்க, என் மேய்ப்பர் நல்ல மேய்ப்பரா என்ன பண்றாரு இருக்கிறார் இல்லையா. யோவான்ல சொல்றாரு தன் ஜீவனை எனக்காக கொடுத்துருக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஜீவனே கொடுத்தாருன்னா எவ்வளோ நல்லவராக இருப்பார். அப்போ அவ்வளோ அவருடைய ஜீவனையே கொடுத்து என்னை நேசிக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த கர்த்தர் நல்லவராக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணும் அவர் எனக்கு நல்லவராக என்ன பண்ணுவார் இருக்கிறார். அமேன்னு சொல்லாமா. அப்போ ஜீவனை கொடுக்குற அந்த நல்ல கர்த்தரை நான் நம்பி அவர் மேலே நான் நம்பிக்கை இருக்கும்போது அவர் என்ன சரியான பாதை சொல்கிறார் இல்லையா. கர்த்தர் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடைந்தேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் அது மாத்திரமல்ல கொண்டு போய் அந்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் ஒரு வேளை போனால் கூட அங்கேருந்து தூக்கி என்ன பண்ணுறாரு தூக்குறாரு. எங்கே தூக்குறாராம், எங்கேருந்து மரண இருளில் இருந்தால் கூட என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவர் என்ன தூக்குறாரு. ஏன்னா என் கர்த்தர் நல்லவர். அவ்வளோ நல்லவராக்கத்தால நான் போய் தெரியாமல் உந்த கூட என்ன பண்ணுறாரு டக்குன்னு என்ன ஏன் தூக்குறாரு தெரியுமா, அவர் நல்லவருங்கிற அறிவை நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் ஊழ்ந்துட்டா கூட நான் என்ன பண்ணுறேன், என்னை தூக்கி எடுக்க போதுமானவரேன். அப்போ ஒவ்வொரு முறையும் 24 மணி நேரமும் உடைய மனது எண்ணம் சிந்தை எல்லாமே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு பிரச்சனை பார்க்குறீங்களா, என் கர்த்தர் நல்லவர். இதை மாற்ற போதுமானவராக என்ன பண்ணுறார் இருக்கிறார். தேவைகள் வருதா, என் கர்த்தர் நல்லவர். இது சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். யாருக்காவது நோய் இருக்குதா, என் கர்த்தர் நல்லவருங்க, சுகம் கொடுக்குறவர் என்ன பண்ணுறார் இருக்கிற. காலைல சொன்னாங்க இல்லையா, அவர் யார் பரிகாரி. நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அவர் பரிகாரிங்கிறது மாற்றவே முடியாது. அப்போ பரிகாரின்னாவே என்னதான் நடக்குங்க, சுகம்தான் உண்டாகும். அப்போ நான் சுகவீனமாக இருக்கிறேனேன்னு கிடையாது, எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறாருன்னு சொல்லணும். அதான் அந்த அறிவு. எனக்கு ஒரு நான் யாரை நம்பிட்டு இருக்கிறேன், ஒரு பரிகாரி நம்பிட்டு இருக்கிறேன். அப்போ பரிகாரி நம்புறதால எனக்கு பரிகாரியா இருக்கிறார், அப்போனா எனக்கு சுகம்தான். அப்போ சுகத்தோடு நான் வாழ சொல்லுங்க, சுகத்தோடு நான் வாழுவேன், பலத்தோடு நான் வாழ்வேன், ஆரோக்கியத்தோடு வாழ்வேன், நல்வாழ்வோடு வாழ்வேன், ஏராளத்தோடு வாழ்வேன், தாராளத்தோடு வாழ்வேன். என் கர்த்தர் நல்லவர். ஆமென்.